கிளாப். அது போகட்டும். கொஞ்சமா வாய அப்படின்னு காட்டு. எதுக்குன்னு கேக்குறேன், சொல்றேன். மொத்தம் 32 இருக்குதா இல்ல அதுல ஏதாவது 1-2 குறைதான்னு பாக்கறதுக்காகத்தான். இதுக்கு மேல பேசுன உனக்கு 1-2 தான் மிஞ்சும். எல்லாரும் முன்னாடியும் என்ன அவமானப்படுத்திட்டா. நானே அவளை என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பிட்டு இருக்கேன். எனக்கு சொல்ற மாதிரியே இருக்கு. இல்ல, அவளை நான் சும்மா விட மாட்டேன். எனக்கு பதில் சொல்லு. நீலுலு, சொல்றனேன்னு தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காத. ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கே கண்ணா இப்படி வீங்கி இருக்குது. இன்னும் எதுக்குன்னு கேட்டேன்னு வையே, கண்ணமே இல்லாம போயிடும். ஓ, இவங்களா? மேடம் எதுக்கு இங்க வர்றாங்க? உட்கார் 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 நிலா, உட்கார். நீ ஏன் பண்ணிக்கிற? நீ உட்காரு. ஐயோ பரவாயில்லைங்க. ஐயோ, ஆபீஸ் வேலைங்கிறதெல்லாம் அங்கப்பா. இப்ப நான் உங்க வீடு தேடி வந்திருக்கேன்ல. உட்கார் உட்கார். ஐயோ, சோஃபால உட்காருப்பா. ஐயோ, அது மேலலாம் உட்கார்ந்து எனக்கு பழக்கம் இல்லைங்க. நீலாம்பரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதாம்மா கேள்விப்பட்டேன். அந்த ரேகா உன்னை அடிச்சுட்டாளாமே. அவளை எப்படி கவனிக்கணுமோ அப்படி நான் கவனிச்சுக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்லைங்க. நான் ஒத்தடம் கொடுத்துட்டு இருக்கேன். ஒரு வாரம் 4 நாள்ல எல்லாம் சரியா போயிருங்க. ஒரு வாரம் 4 நாளா? ஐயோ, அந்த அளவுக்கு அடிச்சிருக்கா? ஐயோ, பயங்கர தண்டம். தண்டம்? யாரு தண்டம்? என் பேர் வாங்குது. தண்டபாணிங்கிற பெரிய பேரை கூப்பிடும் போது வாய் வலிக்குது இல்லீங்களா, அதனால ஷார்ட்டா செல்லமா தண்டம் அப்படி கூப்பிடுறாங்க. ஹலோ, கோவமா இருக்கறாங்க. சொல்லுங்க ராஜலட்சுமி. அம்மா, அந்த வைர வளையல் திட்டத்துக்கு ஆளுங்க ரெடி பண்ணிட்டேன். அப்படியா? வைர வளையல் திட்டத்துக்கு ஆள் ரெடி பண்ணிட்டீங்களா? அவ்வளவுதான். என்னம்மா? இனிமே உங்க காட்டுல பணமழை தான். இன்னும் 6 மாசத்துல கோடி கோடியா சம்பாதிக்க போறீங்க. வேணா பாருங்களேன். அப்புறம் நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு அட்லாண்டிக் ஹோட்டலுக்கு வந்துருங்க. ஒரு மீட்டிங் இருக்கு. எல்லாரையும் கூட்டிட்டு வருவாமா? ஆமாமா, எல்லாரையும் அழைச்சிட்டு வந்துருங்க. வைர வளையல் திட்டத்தை பத்தி ஒரு செமினார் வேற இருக்கு. முதல்ல உங்க மூலமா ஒரு 2 பேரை சேருங்க போதும். அவங்க மூலமா 50 பேரை சேர்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்தியாவுல இருக்கிற கோடீஸ்வரிங்க பட்டியல்ல டாப் 10ல உங்க பேரும் வந்துடும். சரி சரி, ஓகே ஓகே, வச்சிடுறேன். சரி, என்ன என்னாச்சு? இல்ல, அந்த வைரம் வளையல் ஏதோ ஓஹோ, அதுவா? அது ஒண்ணு இல்ல நீலா. வைர வளையல் திட்டம்னு ஒரு விஷயம். அதுல நீ முதல்ல ஒரு 50,000 ரூபாய் கட்டினா உனக்கு ஒரு வைர வளையல் கொடுப்பாங்க. அந்த வளையலோட மதிப்பு 25,000 ரூபாய். அந்த திட்டத்துல ஒரு 2 பேரை நீ சேர்த்து விட்டேன்னு வச்சுக்க, அதுக்கு ஒரு 25,000 ரூபாய் கமிஷனா கிடைக்கும். அதான் 25 50,000 சரியா போச்சு. அப்புறம் என்ன புது திட்டம்? எனக்கு ஒண்ணும் புரியலீங்களே. அதாவது நிலா, இப்ப நீ இந்த திட்டத்துல சேர்ந்தேன்னு வச்சுக்கே, உன் மூலமா 2 பேரை சேர்ப்ப. அது மூலமா உனக்கு ஒரு கமிஷன் வரும். அந்த 2 பேரும் ஒரு 4 பேரை சேர்ப்பாங்க. அதுல இன்னொரு கமிஷன் வரும். அந்த 4 பேரும் 2 பேரை ஒரு 8 பேரை சேர்த்தாங்கன்னு வச்சுக்கே, கமிஷன் மேல கமிஷன் கொட்டிக்கிட்டு இருக்கோம் உனக்கு. என்னம்மா இது? நீங்க 4 பேரு 8 பேருன்னு பேசிட்டு இருக்கீங்க. என்னோட மகளிர் அணியில 1800 பேர் இருக்காங்க. நான் சொன்னா குறைஞ்சது ஒரு 1000 பேராவது சேர்ந்துருவாங்கல்ல. 1000 பேர் சேர்த்துருவியா? அப்ப முடிஞ்சு போச்சு. டாப் 10 கோடீஸ்வரிங்க பட்டியல்ல உனக்கு தான் 2வது இடம். அப்ப முதலிடம் யாருக்குங்கம்மா? எனக்குதான். நான் தானே உன்னை அறிமுகப்படுத்துறேன். அப்புறம் நாளைக்கு அட்லாண்டிக் ஹோட்டல்ல செமினார் இருக்கு, மறந்துடாம வந்துரு. வரும்போது செக் புக்க மறந்துடாத. சரிங்கம்மா, வரேன். வணக்கம். வாங்க. நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சொல்லட்டுமா? நீங்க வைர வளையல் திட்டத்துல சேர்ந்து கோடி கோடியா பணத்தை சம்பாரிச்ச உடனே ஈசிஆர் ரோட்ல பங்களா வாங்கணும் தானே யோசிக்கிறீங்க.
கொடைக்கானல்ல ஒரு பெரிய எஸ்டேட், ஊட்டியில 200 ஏக்கர்ல தோட்டம். ம்ஹும். நீங்க கோடீஸ்வரி ஆனதுக்கு அப்புறம் இவனோட எப்படி குப்பை கொட்டுறது அப்படி நான் யோசிக்கிறீங்க? அது எப்படி அவ்வளோ கரெக்டா சொல்ற? நானே வாய கொடுத்து மாட்டிக்கிட்டனே. இதெல்லாம் நமக்கு தேவையில்லையே. ஓகேடா மாப்பிள. சரி. ஓகே பாத்து சரி. இல்ல நல்லா வர முடியாது மாப்பிள. இல்ல வரல. இல்லடா எப்படா வர முடியும் நானு? சரி வந்து சரி அப்புறம் பேசுறேன் என்ன. ஓகே பைடா. வணக்கம் தம்பி. வாங்க சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன விஷயமா வந்தீங்க? அண்ணன் வீட்டுல இல்லையே? நான் அண்ணனை பார்க்க வரல தம்பி, உங்களை பார்க்க தான் வந்தேன். சொல்லுங்க சார். நான் பயந்தது சரியா போச்சு தம்பி. நான் நினைச்ச மாதிரியே அந்த பிரசனாவோட அப்பீல் சீக்கிரமே விசாரணைக்கு வரப்போகுது. அதனால என்ன? அவனோட வக்கீல் வரதன் சாதாரணமான ஆள் இல்ல. கீழ்கோர்ட்ல கேஸ் தோத்து போயிட்டா மேல் கோர்ட்ல எப்படி ஜெயிக்க வச்சிருவான் சார். அதான் எல்லா சாட்சியும் அவனுக்கு எதிராவே இருக்குதா? அதுல ஒரு சாட்சி நமக்கு எதிரா இருந்தா கூட நீங்க உள்ள போக வேண்டியதா இருக்கும். யார சொல்றீங்க? மதுபாலாவா? அவதான் நமக்கு எதிராக சாட்சி சொல்ல மாட்டாளா? இல்ல தம்பி, நான் அந்த பொண்ணுகிட்ட பேசி பார்த்துட்டேன். என்னன்னே தெரியல, அவ பிடி கொடுத்தே பேச மாட்டேங்கிறா. என்ன சொல்றீங்க? தம்பி, அன்னைக்கு அந்த பிரசன்னா மேல இருந்த கோபத்துல அந்த கொலையை நான் பார்க்கலன்னு கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லியிருக்கா. ஆனாலும் அவன் மேல ஒரு அட்ராக்ஷனா இருக்கா. நம்மளால சாட்சி சொல்லி வெளியே வர்றவன் என்னைக்காவது அவன் நம்மளை கல்யாணம் பண்ணிக்குவான்னு அவன் யோசிக்கிற மாதிரி எனக்கு தோணுது தம்பி. என்ன தம்பி யோசிக்கிறீங்க? அண்ணன் வந்த விஷயத்த சொல்லுங்க. அவளுக்கு பணத்தை கொடுத்தோ இல்ல பயமுறுத்தியோ ஆஃப் பண்ண சொல்லுங்க. நான் வரேன் தம்பி. சரி. ஹலோ 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 மதுபாலா. யாரு? நான் குட்டி பேசுறேன். குட்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் உங்களை மீட் பண்ணுமே. என்னையா? என்ன விஷயம்? இல்ல, சிங்கப்பூர்ல இருந்து ஒரு நியூ டிசைன்ல நெக்லஸ் வந்திருக்கு. சரி, அதான் உங்களுக்கு பிரசன்ட் பண்ணலாமேன்னு தான். எனக்கா? எனக்கு எதுக்குங்க? இல்லைங்க, அந்த டிசைனை பார்த்தோன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு. சரி, அதான் உங்களுக்கு கொடுக்கலான்னு. கட்டாயமா நீங்க வாங்கிக்கணும். அப்படியா? சரி, எப்ப எங்க மீட் பண்ணுன்னு சொல்லுங்க, வரேன். எங்க எப்போன்னு நான் ஒரு half an hourல போன் பண்ணட்டுமா? சரி, ஓகே, பாய். பாய். ஹலோ, வாங்க வாங்க, மேல வாங்க.
வணக்கம் அல்வாலா. எங்க நீங்க வராம போயிருவீங்கன்னு நினைச்சிருந்தேனா? போன்ல தான் வரேன்னு சொன்னனே, சொல்லிட்டு எப்படி வராம இருப்பேன்? தேங்க்ஸ்ங்க. சரி, ஏதோ நெக்லஸ் சொன்னீங்களே, என்னது? ஒரு நிமிஷம். இந்தாங்க, இது உங்ககிட்ட கொடுக்கலான்னா ரொம்ப நல்லா இருக்கு. இந்தாங்க புடிங்க. இதுக்கு நான் எவ்வளவு பணம் கொடுக்கணும்? பணமா? ஆட என்னங்க நீங்க, நான் உங்களுக்கு கொடுக்கற கிஃப்ட்டுங்க. கிஃப்டா? இவ்ளோ காஸ்ட்லியான கிஃப்ட நீங்க எதுக்கு எனக்கு வாங்கி கொடுக்கணும்? ஏங்க, ஒரு ஃப்ரெண்டு கொடுக்க மாட்டோமா? நமக்குள்ள அப்படி ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் இல்லையே. சரி விடுங்க, ஃப்ரெண்ட்ஷிப்ல அன்னைக்கு நீ கோர்ட்ல காப்பாத்துனீங்களா, அதுக்கு நான் பண்ணக்கூடிய சின்ன பரிகாரம் நினைச்சுக்கீங்க. சரி விடுங்க, ஃப்ரெண்ட்ஷிப்ல அன்னைக்கு நீ கோர்ட்ல காப்பாத்துனீங்களா, அதுக்கு நான் பண்ணக்கூடிய சின்ன பரிகாரம் நினைச்சுக்கீங்க. ஒரு நன்றி கடன் தானங்க. என்னங்க குட்டி, அன்னைக்கு இருந்த மூட்ல நான் அப்படி சொல்லிட்டேன். மறுபடியும் அந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருது. தெரியும், உங்க லாயர் சொன்னாரு. நீங்க அவர்கிட்ட பிடி கொடுத்தே பேசலையாமே. அவருக்கு எதுக்கு நான் பிடி கொடுத்து பதில் சொல்லணும்? இது பாரு மது, நான் ரம்யா கொலை பண்ணது தப்புதான். நான் அவளை வெறுத்தனமா காதலிச்சேன். ஆனா அவ என்ன வெறுத்து ஒதுக்கிட்டு அந்த பிரச்சனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவளை என்னால மறக்கவே முடியல. இந்த பாருங்க, அன்னைக்கு கூட நான் அவளை கொலை பண்ணதுக்கு அங்க போல, ஏதோ ஒரு எமோஷனல் அப்படி ஒரு விஷயம் நடந்து போச்சு. நான் உங்ககிட்ட எந்த எக்ஸ்பிளனேஷனுமே கேட்கலையே. இது பாரு மது, நான் இப்ப சந்தியாவை கட்டிக்கிட்டு நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கிறேன். தயவு செய்து என் வாழ்க்கையை நீ கெடுத்துறாத. நீங்க ரம்யாவை எவ்வளவு காதலிச்சீங்களோ அதை விட 100 மடங்கு அதிகமா பிரசன்னவை நான் காதலிச்சேன். அன்னைக்கு அவர் மேல இருந்த கோவத்துல நான் அப்படி சொல்லிட்டேன். ஆனா அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் நான் ஃபீல் பண்றேன். செய்யாத தப்புக்காக ஏன் பிரசன்னா எதுக்கு ஜெயில கஷ்டப்படணும்? அது என் மனச எவ்வளவு உறுத்திட்டு இருக்கு தெரியுமா? சரி, முடிவா என்னதான் சொல்ற? அன்னைக்கு நான் என்ன பார்த்தனோ அத அப்படியே கோர்ட்ல சொல்ல போறேன். கடைசியா யோசிச்சு சொல் மது. உனக்கு எத்தனை லட்சம் பணம் வேணாலும் நான் தரேன். பணமா? யாருக்கு வேணும் பணம்? என் பிரசன்னாக்கு முன்னாடி லட்சம் இல்ல, எத்தனை கோடி கொடுத்தாலும் அது தூசு. நான் சொல்ல போற சாட்சியால என் பிரசன்னா வெளியே வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு அதுவே போதும். மது, கோர்ட்ல நீங்க சொல்லக்கூடாது. நான் சொல்லுவேன். சொல்லக்கூடாது. சொல்லுவேன். சொல்லக்கூடாது. சொல்லுவேன்றல. சொல்லக்கூடாதுங்கிற. சொல்லுவேன். சொல்லக்கூடாதுங்க.